தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவி தற்கொலை தொடர்பாக புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் அந்த மாணவி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான மாணவர் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதில் பணத்தை தான் எடுக்கவில்லை என்று மாணவி கூறியும் சிசிடிவி ஆதாரங்களை பரிசோதிக்குமாறு மாணவி கூறியும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி மாணவியிடம் நடந்து கொண்டதாக கல்லூரி முதல்வர் மணிமொழி மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மாணவர் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய செய்தியாளர் குருசாமி, இந்த ஆடியோல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, தற்போது இருக்கக்கூடிய புதிய தகவல் என்னென்ன? தேவபிரியன், நேற்று முன்தினம் அனுப்பிரியா என்ற மாணவி இந்துஸ்தான் மருத்துவமனை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இந்த விவகாரத்தில் மாணவியுடன் விசாரணையில் இருந்த ஸ்ரீசரண் என்ற மாணவர் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் விசாரணையின் பொழுது பணத்தை எடுக்கவில்லை என மாணவி உறுதியாக தெரிவித்ததாகவும், தான் பணத்தை எடுத்திருந்தால் அதை சிசிடிவி காட்சியில் பாருங்கள் என மாணவி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பொழுது அதை ஏற்காமல் கல்லூரியினுடைய முதல்வர் மணிமொழி கடுமையாக பேசியதாகவும் அந்த ஆடியோவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மாணவி தொடர்ச்சியாக இறுதி வரை தான் பணத்தை எடுக்கவில்லை என தெரிவித்தும் அதை கல்லூரி நிர்வாகம் ஏற்கவில்லை எனவும், இதன் காரணமாக மனமுடைந்த நிலையில் அழுது கொண்டே இருந்த மாணவி திடீரென உணர்ச்சிவசப்பட்டு மாடியிலிருந்து குதித்து விட்டதாகவும், சற்று தொலைவில் இருந்த தன்னால் அதை தடுக்க கூட முடியவில்லை எனவும் மாணவி அந்த மாணவர் ஸ்ரீசரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு சென்ற தன்னை மாணவியின் உடலை பார்க்க விடாமல் பீளமேடு காவல்துறையினர் காவல் நிலையத்திலேயே அமர வைத்து விட்டதாகவும், காலையிலிருந்து மாலை வரை அமர வைத்த பின்னர் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் வழக்கு போடுவோம், கைது செய்து ஜெயிலில் போடுவோம் என பீளமேடு போலீசார் மிரட்டியதால் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரவில்லை என நேற்றைய நடந்த சம்பவங்களை சக மாணவருடன் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது அந்த ஆடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தேவப்பிரியன், நன்றி குருசாமி.